வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். இனி வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்க போகுது, எங்கெல்லாம் கனமழை மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எங்கெல்லாம் மழை குறைவாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இது வெதர் வித் வேதா. வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அது தொடர்பான விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் மழை பொழிவு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் வழக்கமாக பெய்ய வேண்டிய மழையின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10.8 சென்டிமீட்டர் மட்டும்தான். ஆனா இப்ப வரைக்கும் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை பொழிவு கிட்டத்தட்ட 19.8 சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு மழை பொழிவு கிடைச்சிருக்கு. இது இயல்பை விட 82% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். அதாவது நமக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்க வேண்டிய மழையை விட அதிக அளவு மழையை நாம பெற்றிருக்கிறோம் அப்படின்றத இதன் மூலமா நம்ம புரிஞ்சிருக்கலாம். சரி, இப்ப இந்த சலனம் ஏன் மண்டலமா மாறல அப்படின்றத நம்ம விரிவா பார்த்திடலாம். நமக்கு வங்கக்கடல் பகுதியில முதல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு. அதற்கு பிறகு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைஞ்சது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மண்டலமாக மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லேண்ட் இன்ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், அதாவது நிலப்பகுதியை தொடுவது. எப்போதுமே ஒரு சலனம் உருவாகி கடல் பகுதியிலேயே பயணித்து வருகிறது என்றால் அதோடைய தீவிரத்தன்மை படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கடல் தான் தீவிரம் அடைவதற்கு சாதகமான ஒரு சூழலை கொடுக்கும். இதே நிலப்பகுதியில இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, புயல்லாம் வந்து கரையை கடக்கும் போது உடனடியாக அது வலு விழுந்து விடுகிறது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். ஆனா இது கடல்லேயே பயணிக்கும் போது அதோடைய தீவிரத்தன்மை படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே கரையோடு அது தொடுகிறது. கரையை தொட்டதன் காரணமாக அது மேலும் தீவிரமடைந்து மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அதனால்தான் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறல. ஆனா அந்த மேக கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அது அங்கேதான் இருக்குது. இது இனி வரக்கூடிய நேரத்துல எப்படியாக மாறப்போகிறது, மீண்டும் கடல் பகுதிக்கு வரப்போகிறதா இல்ல நிலப்பகுதியிலேயே நகர்ந்து புதிய மேகங்களை உருவாக்கி மழை கொடுக்க போகிறதா என்பதெல்லாம் இனி வரக்கூடிய நேரத்துல வானிலை ஆய்வு மையம் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, கடந்த 24 மணி நேரத்துல எங்கெங்கெல்லாம் மழை பெய்திருக்கிறது, மழையுடைய அளவு எப்படியாக இருந்திருக்கிறது அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பார்த்திடலாம். புதுவையில தான் நமக்கு அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது அப்படின்றத புரிந்துக்கிறோம். பெரிய காலாப்பேட்டில் நமக்கு 25 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு அதிகன மழை பதிவாயிருக்கு. அதே போல புதுவை நகர் பகுதியில 21 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டருக்கு மேல அப்படின்னாலே நம்ம வந்து அது அதிகன மழை சிவப்பு எச்சரிக்கை அப்படின்னு தான் வரையறுப்போம். அதே போல பாகூர் புதுச்சேரியில நமக்கு 19 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. விழுப்புரம் வானூர்லையும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போன்ற இடங்கள்ல தலா 18 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. வல்லம், விழுப்புரம், ஊத்துக்கோட்டை, கொத்தவாச்சேரி, வானமாதேவி போன்ற இடங்கள்ல நமக்கு தலா 17 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோம்னா நமக்கு விழுப்புரம், கடலூர், புதுவை போன்ற இடங்கள்ல நல்ல மழை பெய்திருக்கிறது, பலத்த மழையாக இருந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையல அப்படின்றத சொல்லியாச்சு. இதன் காரணமாக எங்கெங்கெல்லாம் அந்த மேக கூட்டங்கள் சென்று மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்கன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த 2 மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இங்க அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. அதே போல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த KTCC ஜோன் இருக்கு இல்லையா, திருவள்ளூரை தவிர்த்து மற்ற 3 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த மாவட்டங்களையும் நமக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து ஈரோடு, நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி தெற்கு மாவட்டங்கள்லையும் நமக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு ஆங்காங்கே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது 22ஆம் தேதிக்கானது. இதே 23ஆம் தேதியும் கனமழை தொடருமா அப்படின்றத பார்க்கலாம். 23ஆம் தேதி வானிலை ஆய்வு மையம்
திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை. அதே KTCC ஜோன் தான். இந்த ஜோனுக்கு அவங்க ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ராணிப்பேட்டையோட சேர்த்து. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த சலனம் வலுவிழந்திருக்கு. வரும் நேரத்துல அது வலுவடையுமா, இன்னும் நிறைய மழை பொழிவை கொடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு ட்ரிக்கியான ஒரு சிஸ்டம் என்றும் கூட சொல்லலாம். இது ஒரு சிக்கலான ஒரு சலனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சலனத்திற்கு பிறகு நம்ம புதிய சலனம் உருவாகி அதுவும் தமிழகத்தை நோக்கி தான் நகர்ந்து வரப்போகிறது. அதோடைய நகர்வு எப்படியாக இருக்க போறது, புயலாக மாறுமா என்பது குறித்து இப்ப நம்ம கணிக்க முடியாது. இன்னும் நேரம் நெருங்க நெருங்க, நாள் நகர நகர அதோடைய நகர்வு எவ்வாறாக இருக்க போகிறது என்பது குறித்து நம்ம கணித்து சொல்லலாம். தற்போதைய நிலையில மழை தொடர போகிறது. ஆங்காங்கே விட்டு விட்டு கனமழை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதான் நம்ம வடகிழக்கு பருவமழையே தொடங்கி இருக்கிறது. சலனங்கள் ஒவ்வொன்றாக வர ஆரம்பித்திருக்கின்றன. இன்னும் 2 மாத காலத்திற்கு வடகிழக்கு பருவமழை தொடர போகிறது. மழை சார்ந்த முன்னெச்சரிக்கைகளை நாமும் செய்து கொள்வது இந்த நேரத்தில் அவசியமாகிறது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். இது வெதர் வித் வேதா.